காலையில நைட்டு மத்தியானம்னு சொல்லி தூரிக்கிட்டே இருக்கு. உங்க ஊர்லலாம் எப்படி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வெளியில போயிட்டு வரும்போது வீட்டுக்கு தக்காளி காயெல்லாம் இல்லாம இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிடுவோம். எனக்கு வந்து தக்காளி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதை பார்த்த உடனே ஒன்று வாங்கினா அப்படியே ஒன்றுனா வாங்குற மாதிரி தான் இருக்கு. பாப்பா வந்து நெல்லிக்காய் நல்லா சாப்பிடுவா, அதனால அவளுக்காக நெல்லிக்காவும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த தக்காளி தாங்க நம்மள ஒரு தடவைலாம் ஒரு தக்காளி போட்டு குழம்பு வைக்க வச்சுச்சு. தக்காளி வெங்காயம் மட்டும் இருந்துச்சுன்னா எந்த குழம்பு வேணாலும் வச்சிடலாம். இது உண்மைதானங்க? நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பசங்க வரதுக்குள்ள துணிமணிலாம் எடுத்து காய போட்டிருந்த துணிமணிலாம் எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டேங்க. இந்த காயெல்லாம் எடுத்து அதாவது எங்கெங்க சேர்க்கணுமோ அந்தந்த இடத்துல சேர்த்து விட்டாச்சு. மழை பெய்யறனால இன்னும் பசங்க 2 பேருமே வீட்டுக்கு வரல, எங்கேயோ ஸ்கூல் கிட்ட நின்றுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு இன்னைக்கு சாமி வேற கும்பிடணும், அதனால நம்ம எல்லா வேலையும் முடிச்சு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பசங்க வந்த உடனே சாமி கும்பிடலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுல பெரிய விஷயம் என்னன்னா கரண்ட் வேற இல்லைங்க. கரண்ட் போயிருச்சு. காலையில 11 மணிக்கு போன கரண்ட் இன்னும் வரவே இல்லை. மழை அடிச்சு ஊத்துது. எங்க ஊர்ல மட்டும் மழை பெஞ்சாலும் சரி காத்தடிச்சாலும் சரி கரண்ட் போயிடும். அதுக்கான காரணம் என்னன்னா எங்க ஊர்ல நிறைய